சொன்னாரு. இந்த வாட்டி தண்ணி பிரச்சனை இருந்ததா? ஏன்னா, அதுக்கு முன்னாடி போட்டதுல பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் நெறைய பைப்லாம் வச்சு, அதுல தண்ணி வர்ற மாரிலாம் போட்டிருந்தாங்க. இல்ல இந்த வாட்டி தண்ணி பிரச்சனை இல்ல. என்னன்னா மிக்ஸிங் பிரச்சனை தான் நெறைய இருந்தது பசங்களுக்கு. பல பேர் அந்த மிக்ஸிங் கலக்கிறதுக்கு தண்ணி நெறைய போதுமானதா இருந்தது. போன வாட்டி குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அரசன நம்பி புருஷன கைவிட்ட கதையா, குடிக்கிற தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பாத்ரூமுக்கு தண்ணிய ரெடி பண்ணாம விட்டாங்க. அதனால பாத்ரூம் போறதுக்கு எல்லாத்துக்குமே லேடீஸ் டாய்லெட்லாம் இந்த பசங்க போயி, அது ஒரிஜினல் நெறைய டிவில எடுத்து போட்டாங்க. இந்த பசங்க தண்ணியெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஒண்ணு அதிகமா குடுத்தாலும் தப்பு, ஒண்ணு கம்மியா குடுத்தாலும் தப்புன்றத இந்த இந்த மீட்டிங்ல நான் பார்த்தேன். அது தெளிவா தெரிஞ்சுது. அதுவும் இல்லாம எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க தான். ஆனா, எல்லா கூட்டத்திலயும் எல்லா கட்சிக்காரங்களும் அடிக்கிறவங்க தான். இந்த பர்ட்டிகுலர் ஏன் இத பேசப்படுதுன்னா, அந்த ஊர்ல மீட்டிங் நடக்கிற ஊர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சரக்கு இல்ல விற்கக்கூடாது ஸ்டாப் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாமே கட்டுக்கோப்பா ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி, அங்கேருந்து நடந்து போற மாரி தான் எல்லாமே பண்ணோம். இத மீறியும் இவ்வளோ வந்திருக்குன்னா, அப்போ எங்கேருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, வெளிய இருந்து தண்ணிய? அப்படின்ற மாரி புரியுது நம்மளுக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததா சொல்றாங்க. ஆனா, ஒரு தரப்பு ஆளுங்க சாப்பாடு நெறைய இருந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நெறைய சாப்பிட முடியாம கொட்டிட்டாங்க அப்படின்னு. ஆனா, எல்லாத்துக்கும் மெயின் பிரச்சனை என்னன்னா, ஒரு மீட்டிங் வந்து கரெக்டான டைம் சொல்லி ஆரம்பிக்கல. அது ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு ஆரம்பிச்சு, வெயில்ல எல்லாருமே அதுக்கு முன்னாலே வந்து, அது கஷ்டப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு முன்னாடி அவரே அறிவிச்சிட்டாரு. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாரும் மீட்டிங்க்கு வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அத மீறியும் நெறைய பேர் வந்து அவஸ்தைப்பட்டு போனது, அவங்களோட அறியாமைய தான் காட்டுது.